ரவுக்கை சொன்ன மதிவல்லபன் மோகனாங்கி கதை. ரங்கநாதபுரத்தை அரசாண்டு வந்த வீரவர்மா மகாராஜனுக்கு மோகனாங்கி என்றொரு புத்திரி இருந்தாள். சமரவர்மன் என்பவனுக்கு மதிவல்லபன் என்று ஒரு குமாரன் இருந்தான். அரசகுமாரி மோகனாங்கியும் மந்திரி குமாரன் மதிவல்லபனும் பாலிய பருவத்தில் ஒன்றாக பள்ளியில் படித்து உயிருக்குயிராய் பழகி வந்தார்கள். இளவரசி புஷ்பவதியாகி கன்னிமாடத்தில் இருக்கும்போது கூட அவளால் மந்திரிக்குமாரன் மீதுள்ள ஆசையை மறக்க முடியவில்லை. மன்னர் பிரான் மகளை மந்திரிக்குமாரன் மணக்க முடியாதே என்று தடுமாறிய காதலனுக்கும் தன் காதலியின் ஆசை முகத்தை காண முடிவதில்லை. கன்னி மாடத்தின் நிலவரையில் தன் காதலனை நினைத்து எந்நேரமும் உருகிக் கொண்டிருந்த இளவரசி ஒரு நாள் தன் அந்தரங்க தாதியை அழைத்து மதிவல்லபனை இரவில் 12 நாடிகை நேரத்தில் பள்ளியறைக்கு அழைத்து வர வேண்டும் என்று தூது அனுப்பினாள். அதுபோல மந்திரிக்குமாரன் ஆவலும் அச்சமும் ஒருங்கே மருங்கி தள்ள இளவரசியின் பள்ளியறைக்கு வந்து ஏங்கி நின்றான். அவனிடம் மோகனாங்கி பாய்ந்தோடி வாரி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொரிந்தாள். இருவரும் மட்டற்ற காதல் கொண்டு அந்த இரவிலே ரகசியமாக கந்தர்வ மணம் புரிந்து கொண்டார்கள். பிறகு சரச சல்லாப பேச்சுகளுடன் சப்ரக்கூட மஞ்சம் சென்று தாம்பூலம் மாற்றிக்கொண்டு வாசனை திரவியங்கள் பூசி சிவந்த உதடுகள் வெளுக்க வாய் நிறைய பேசி குதூகலமாய் இரவை கழிக்கலானார்கள். இதுபோல் பல இரவுகள் கழிந்த பின்னர் ஒரு நாள் மோகனாங்கி கற்பமுற்றாள். 5 மாதம் வரை அதை யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வந்தாள். 6 மாதம் ஆனால் அதை அன்னை அறிந்து கொண்டு விடுவாளோ என்று கலங்கியவளாய் மோகனாங்கி ஒரு நாள் இரவு தன் ஆசை நாயகனான மந்திரிக்குமாரனை அழைத்து இனிமேல் இந்த விஷயத்தை ஒழிக்க முடியாது, என்ன செய்யலாம் என்று குழம்பினாள். அதற்கு மந்திரிக்குமாரன், அன்பே மோகனாங்கி, இனிமேல் உன் பிதாவான மன்னர் பிரான் இவ்விஷயத்தை அறிந்தால் ஊர் சிரிக்குமே என்று உருமி சீறுவார். அவரால் உனக்கும் எனக்கும் பெரும் தீங்கு நேரிடும். ஆகவே இருவரும் கொஞ்சம் திரவியத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஊரை விட்டே எங்காவது கண்காணாத தேசத்திற்கு போய்விடலாம் என்றான். வேறு வழியின்றி மோகனாங்கியும் சம்மதித்தாள். ஒரு நாள் காதலர்கள் இருவரும் புறப்பட்டு பல ஊர்களிலும் நாடோடிகள் போல அலைந்து கடைசியாக கோதாவரி பட்டணத்தை அடைந்து அங்கிருந்த ஒரு அன்ன சத்திரத்தில் தங்கினார்கள். அப்போது மோகனாங்கி பிரசவ வேதனையால் வருத்தப்படவே மந்திரிக்குமாரன் எழுந்து மருத்துவச்சியை அழைத்து வருவதற்காக ஊருக்குள் சென்று பல தெருக்களிலும் அலைந்துவிட்டு பசி வேறு எடுக்கவே ஒரு வீட்டு திண்ணை மீது சோர்ந்து போய் உட்கார்ந்தான். அந்த வீட்டில் இருந்த சுந்தரி என்கிற தாசி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து திண்ணையில் அமர்ந்திருக்கும் மந்திரிக்குமாரனின் அழகையும் வாலிப பொலிவையும் கண்டு மயங்கி மோகவசமாகி அவனை தன்னிடமே வைத்துக் கொள்ள விரும்பினாள். அவள் வசியம் பில்லி சூனியம் கற்றவள், அதோடு தந்திரமும் சாதுரியமும் வாய்ந்தவள். தான் ஆசைப்பட்ட ஆணழகனின் வரலாற்றை விசாரித்து நல்லதொரு மருத்துவச்சியை அழைத்து வர ஆள் அனுப்புவதாக சொல்லி மந்திரிக்குமாரனை வீட்டினுள் அழைத்து சென்று உணவு பரிமாறி உபசரித்து தாம்பூலம் கொடுத்தாள். அதை வாயில் போட்டு கொண்டதும் மதிவல்லபன் எருமை கடாவாக மாறிவிட்டான். அதோடு தன் சுய நினைவையும் இழந்துவிட்டான். உடனே தாசி தும்ப கயிற்றால் மந்திரிக்குமாரனான எருமைக்கடாவை பந்தற்காலில் கட்டி வைத்துவிட்டு பொழுது அஸ்தமித்து சந்திரோதயமான பிறகு புல்லும் தண்ணீரும் வைத்து அவனை பழையபடி சுந்தர வாலிபனாக மாற்றி அவனுடன் இரவை இன்பமாக கழித்தாள். இவ்வாறு மந்திரிக்குமாரனை தாசி தன்னிடமே வைத்துக்கொண்டு இஷ்டப்பட்ட போதெல்லாம் பழைய உருவமாக்கி ஆனந்தம் அனுபவித்து வரலானாள். அன்ன சத்திரத்தில் தன் நாதனை எதிர்நோக்கி துடித்துக் கொண்டிருந்த மோகனாங்கியோ பிரசவ வேதனையால் வருத்தப்பட்டு கூச்சலிட்டாள். வழியில் போகிற சில பெண்கள் முன்வந்து அவளுக்கு உதவி செய்தனர். நல்ல நாடிகையில் ஓர் ஆண் மகவும் பிறந்தது. குழந்தை பிறந்த 3 நாளாகியும் தன் கணவனான மதிவல்லவன் வராமையால் மோகனாங்கி மனம் கலங்கி அந்நகரத்தை ஆளும் தருமாங்கத ராஜன், நீதிநெறி மந்திரி ஆகிய இருவரிடமும் சென்று, எனது நாயகன் மருத்துவச்சியை அழைத்து வர போய் நாள் 3 ஆகியும் திரும்பவில்லை. இதில் ஏதோ மோசம் நடந்திருக்கிறது. என் கணவரை மீட்டு தருவது உங்கள் பொறுப்பு என்று முறையிட்டாள். அதை நிறைவேற்றும்படி மன்னனும் தன் மந்திரிக்கு கட்டளை பிறப்பித்தான். மந்திரியும் அதை தன் கடமையாக கொண்டு ஊரில் உள்ள மருத்துவச்சிகளை எல்லாம் விசாரித்தும் ஊரில் உள்ள வீடுகளை எல்லாம் சோதித்தும் கூட மதிவல்லபனின் கதியை அறியவே முடியவில்லை. அதை கேட்டு மனமுடைந்து போன மோகனாங்கி, இனி என் கணவரை பிரிந்து கணமும் உயிர் வாழ நான் கருதவில்லை. என் குழந்தையுடன் நான் தீக்குளிக்க உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டினாள்.
அரசனும் அமைச்சனும் அது கேட்டு அதிர்ச்சியுற்று, பெண்ணே, உனக்கும் உன் புத்திரனுக்கும் வேண்டிய சம்பத்து தருகிறோம், வாழ்நாள் முழுவதும் உங்களை காப்பாற்றுகிறோம் என்றார்கள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் அதில் ஏதோ மோசம் இருப்பதாக தெரிகிறது. நாயகன் ஆதரவு ஒன்றையே நம்பி ஊர் விட்டு ஓடி வந்த நான் இனி உயிர் துறப்பதே உத்தமமாகும் என்று கூறி அந்த கணமே தீக்குழி வளர்க்கும்படி வற்புறுத்தினாள். அவள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச இயலாமையால் அப்படியே தீ வளர்க்கப்பட்டது. மோகனாங்கியும் ஸ்நானபானம் செய்து குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு தீக்குழியை சுற்றி வலம் வந்தாள். அவள் தீக்குளிக்கும் அதிசயத்தை காண்பதற்காக அவ்வூர் அரசனும் மந்திரி பிரதானிகளும் அங்கு கூடியிருந்தார்கள். தாசி சுந்தரியும் எருமைக்கடாவாக இருந்த மதிவல்லபனை மனித உருவாக்கி அழைத்து கொண்டு அவனுடன் கைகோர்த்து உல்லாசமாக அந்த தீக்குளிக்கும் வைபவத்தை வேடிக்கை பார்க்க வந்தாள். தீயிலே மோகனாங்கி குழந்தையுடன் விழப்போகும் தருணத்தில்தான் மதிவல்லபனுக்கு பழைய நினைவு திரும்பி வந்தது. உடனே அவன், ஆ, நம் மனைவியல்லவா அவள் என்று பதறி துடித்து அவளை எட்டி பிடிப்பதற்காக பாய்ந்தான். அதற்குள் மோகனாங்கி கண்ணிமை மூடி தன் நாதனை ஸ்மரித்து கொண்டே தன் குழந்தையுடன் நெருப்பிலே குதித்து விட்டாள். அவளுடைய சடலம் விதியின் வஞ்சனையால் எரிந்து சாம்பலாகும் அநியாயத்தை பொறுக்காத மதிவல்லவனும் மனமுடைந்து, என்னை நம்பி வந்த என் மனைவி தீயில் எரிந்து போன பின்பு எனக்கு மகிழ்வேது வாழ்வில் என்று எண்ணி அவனும் நெருப்பில் குதித்து விட்டான். தன் ஆசை நாயகன் போன பிறகு சாம்பிய வாழ்க்கையில் என்ன சாரம் இருக்கப் போகிறது என நினைத்த தாசி சுந்தரியும் அவன் மீதுள்ள மோகத்தால் நெருப்பிலே குதித்தாள். இதை கண்ட மந்திரியோ, இப்பெண்ணின் நாயகன் இந்நகரத்திலேயே தாசி வீட்டில் இருந்தும் நாம் கண்டுபிடிக்காமல் இருந்து விட்டோமே, இந்த பழியெல்லாம் நம்மையல்லவா சூடும் என்று வருந்தி அவனும் தீயில் பாய்ந்து எரிந்து விட்டான். இவ்விதமாக அந்நால்வரும் உயிர் துறந்ததை கண்ட தர்மாங்கத மகாராஜன், இவர்கள் உயிரை காட்டிலும் நம் பிராணன் பெரிதோ என்று கத்தியை உருவி கையில் பிடித்து கொண்டு பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு சென்று 3 முறை வலம் வந்து அம்மன் சன்னதியை அடைந்து, தேவி வீரமாகாளி, அண்டினவரை காக்கும் ஆதி பராசக்தியே, எனது நகரத்தில் அநியாயமாக 4 பேர்களும் ஒரு சிசுவும் அக்கனியில் விழுந்து இறந்து போனார்கள். அவர்களை நீ எழுப்பி கொடுக்காவிடில் எனது சிரசை வெட்டி உனது பலிப்பீடத்தில் பலியாக வைப்பேன் என்று கழுத்தை அறுத்து கொள்ளப் போகும் தருணத்தில் அம்மன் பிரசன்னமாகி வந்து அரசன் கையை பிடித்து தடுத்து அக்கனியில் விழுந்த 4 பேரையும் உயிரெழுப்பி கொடுத்தாள். அரசனும் அம்மனிடம் விடைபெற்று கொண்டு உயிர் பெற்ற 4 பேரையும் கொலுவிற்கு அழைத்து போய் மந்திரிகுமாரனின் வரலாற்றை கேட்டு அவனை தன் அரண்மனையிலேயே பொக்கிஷ அதிகாரியாய் வைத்து கொண்டான். அதற்கு பின்னர் மதிவல்லபனும் மோகனாங்கியும் தங்கள் குழந்தையுடன் ஆனந்தமாக இல்லறம் நடத்தினார்கள். தாசி சுந்தரியும் நல்லவளாகி தன் இல்லம் சென்று துறவினி போல் வாழ்ந்து நல்லறம் புரிந்து வந்தாள். இவ்வாறு கதை சொல்லி முடித்த ரவிக்கை எதிரே பஞ்சனையில் இருக்கும் விக்ரமாதித்தனை நோக்கி, கதை கேட்ட கட்டழகனே, இக்கதையில் வரும் இளவரசி மோகனாங்கி, மந்திரிகுமாரன் மதிவல்லபன், தாசி சுந்தரி, நீதிநெறி மந்திரி, இந்நால்வரில் யார் தீ பாய்ந்து உயிர் துறந்தது மிகவும் விசேஷமானது என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் மீண்டும் பேசாமடந்தையை கிளறிவிட வேண்டும் என்று எண்ணமிட்டவனாய், கேளாய் ரவிக்கையே, அந்த தாசி சுந்தரி தீ பாய்ந்து உயிர் துறக்க முற்பட்டதே மிகவும் விசேஷமாகும் என்று மாறுபாடாய் சொன்னான். அதை கேட்ட பேசாமடந்தை வெடுக்கென்று தன்னை மறந்தவளாய், இல்லவே இல்லை, அந்த தாசி தனக்கு மோகம் தரக்கூடிய ஆசை நாயகன் போய்விட்டானே என்பதால் தீப்பாய்ந்து இறந்தாள். இளவரசி மோகனாங்கியோ தனக்கு மோகம் தரக்கூடிய கணவன் கதியும் ஆதரவும் தெரியாததால் தான் கை குழந்தையுடன் தீக்குளித்தாள். தன்னை நம்பி வந்த நாயகி தன் மதிமயக்கத்தால் நாசமானாளே என்று மந்திரிகுமாரன் பழைய உறவின் ஆசாபாசத்தால் தீப்பாய்ந்து இறந்தான். ஆனால் ஓர் உறவும் இல்லாது ஓர் லாபமும் அறியாத அந்நாட்டின் மந்திரி தீப்பாய்ந்த செயலே மிகவும் விசேஷமாகும். அவன் மதிவல்லபனை கண்டுபிடிக்காமல் இருந்த செயல் கடமை தவறியதாகவும் ஆகாது. ஏனெனில் எருமைக்கடாவாக மாற்றப்பட்டிருந்த ஒருவனை எவராலுமே கண்டுபிடிக்க முடியாதல்லவா என்றாள். உடனே விக்ரமாதித்தன், ஆமாம், அதுதான் சரியான விடை. அடடா, ஒரு பெண்ணிற்கு தோன்றிய மதிநுட்பம் எனக்கு எட்டாமல் போயிற்றே. எப்படி இருந்தாலும் இன்றிரவு பேசாமடந்தை 2ஆம் தரமும் வாய் திறந்து பேசிவிட்டாள். அது என் அதிர்ஷ்டம்தான் என்று கலகலவென சிரித்தான். அதை கேட்டதும் பேசாமடந்தை வெட்கி போய் இனி பொழுது விடியும் வரை வாயை திறக்கக்கூடாது என்று மனதில் வைராக்கியம் செய்து கொண்டாள். 3வது தடவையும் பேசாமடந்தையை பேச வைக்க எண்ணமிட்ட விக்ரமாதித்தன் தந்திரமாக வேதாளத்தை அழைத்து பேசாமடந்தை போர்த்தியிருந்த மேலாடையின் மீது பிரயோகித்து, மேலாடையே, உன் எஜமானிதான் என்னிடம் பேச மாட்டாள்.
அவளை அலங்கரிக்கும் நீ என்னிடம் வாய் திறந்து பேசலாகாதா? விடியா பொழுதை விடிய வைக்க நீயாவது வேடிக்கையான ஒரு கதை சொல் என்றான். அதற்கு மேலாடை, ஐயா, நான் பஞ்சாகி நூலாகி பாவாகி துணியாகிப்பட்ட கதை போதாதா? என் மீது வினோதமான சாயங்களே ஏற்றி பொற்சரட்டில் புனைந்த ஜரிகை சண்டுகளால் அலங்காரம் செய்து உத்தரியம் என்றும் தாவணி என்றும் மேலாடை என்றும் பெரிதாக பெயர் வைத்து ஒரு பெண்ணல்லவா மூச்சு முட்டும்படி என்னை முக்காடாக இறுக்கி போர்த்தி கொண்டிருக்கிறாள். இந்த நிலையில் நான் எந்த கதையைத்தான் சொல்ல முடியும் என்று மேலாடை சொன்னதும் பேசா மடந்தைக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய உடம்பெல்லாம் வெலவெலவென ஆடியது. சட்டென்று மேலாடையை தூக்கி விக்ரமாதித்தனின் எதிரே இருவருடைய கட்டில்களுக்கும் மத்தியில் வீசினாள். பிறகு வெட்கி போய் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கூனி குறுகி கூச்சத்துடன் உட்கார்ந்திருந்தாள். விக்ரமாதித்தன் புன்சிரிப்புடன் கீழே கிடக்கும் மேலாடையை நோக்கி, உத்தரியம் என்றும் மேலாடை என்றும் பெருமையான பெயர் பெற்று பெறுவதற்கரிய பேசாமடந்தையின் பேரழில் திருமேனியை தழுவும் பெருமை பெற்ற தாவணியே, உன் எஜமானி உனக்காக மனமிறங்கி உன்னை விடுதலை செய்துவிட்டாள். இனிமேலாவது மூச்சும் வாங்கி சிரமமின்றி வினோதமான கதையொன்று சொல் என்றான். அதன் மேல் மேலாடையும் கதை சொல்ல தொடங்கியது. ரவுக்கை சொன்ன மதிவல்லபன் மோகனாங்கி கதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே ஜேஎம் ஃப்ளோரா. மேலாடை சொன்ன 4 திருடர்கள் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.